மாவட்டம் பாஜகவின் பாசிச நடவடிக்கைகளுக்கு நாம் உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம். அதற்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரட்டுவோம் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன பொதுக்கூட்டமானது திருவள்ளூரில் உள்ள திருப்பாச்சூர் பகுதியில் அமைச்சர் ஆவடி சாமு நாசர், மாவட்ட செயலாளர்கள் திருத்தணி எஸ் சந்திரன், வள்ளூர் எம்எஸ்கே ரமேஷ்ராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினார். அதில் ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டுமே கல்வி நிதி வழங்கும் என அறிவித்த நிலையில் இதற்கு தமிழகத்தில் இருமொழி கொள்கையே போதும், மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது எனவும், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் பள்ளி கல்விக்கு வழங்க வேண்டிய ரூபாய் 2152 கோடியை தராமல் ஒன்றிய அரசு தமிழக மாணவர்களை வஞ்சித்து வருவதாகவும், அதேபோல் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு மூலம் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும், இதனையடுத்து ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். மேலும் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், நம்மை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சட்டமன்றம், நாடாளுமன்றம், மக்கள் மன்றம் என்று என்றைக்கும் மக்களுக்கான குரலாக ஒலிப்போம். வாதாடியும் போராடியும் நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுவோம் என்பதற்கான உறுதி ஏற்றுக்கொள்ளும் கூட்டம்தான் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் என்றும், பிரதமர் நரேந்திர மோடி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சமயத்தில் டெல்லியில் இருந்து இந்தியா முழுமைக்கும் திட்டமிடுவது என்பது அகற்றப்பட்டு அந்தந்த பகுதியில் இருப்பவர் துணையோடு திட்டமிடுவதுதான் என்னுடைய அணுகுமுறையாக இருக்கும் என்று சொன்னதை மறந்து செயல்பட்டு வருவதாகவும், தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை மொத்தமாக அழித்து ஒழித்துவிடும் என்று தான் நாம் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் என்றும், 3, 5, 8 ஆகிய வகுப்புகளில் பொதுத் தேர்வை வைத்து வடிகட்ட பார்க்கிறார்கள் எனவும், 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வரப் போகிறார்கள். அதில் ஆல் இந்தியா எக்ஸாம் போன்று நடக்கப் போவதாகவும், மாணவ மாணவிகள் மகனோ 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடத்தில் உடனே சேர முடியாது. இப்போது மருத்துவ கல்லூரியில் சேர்வதற்கு நீட் தேர்வு வைப்பது போன்று கலை கல்லூரிக்கும் தேர்வு வைத்துத்தான் எடுப்பார்கள். அந்த தேர்வையும் கல்லூரிகள் நடத்தாது. தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தப்படும். 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவர்களாகவே வெளியேறலாம் எனவும், 6ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி என்ற பெயரால் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தப் போகிறார்கள் என்றும், குலத்தொழிலை, ஜாதி தொழிலை தொடராமல் படித்து முன்னேற நினைப்பவர்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பார்ப்பதாகவும், இதையெல்லாம் பார்த்துதான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஆணித்தரமாக சொல்வதாக தமிழ்நாடு முதல்வர் தெரிவித்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் திருவள்ளூர் வி.ஜி. ராஜேந்திரன், பூந்தமல்லி கிருஷ்ணசாமி, கும்மிடிப்பூண்டி டி.ஜே. கோவிந்தராஜன் உட்பட கட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளுவர் செய்தியாளர் எம். ராஜேஷ் பாபு. தொழிற்கல்வி என்ற பெயரால குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம்னு ஆணித்தரமாக சொல்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.